கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்து போட்டுருக்கலாம்ல. நம்ம இன்னைக்கு பஞ்சாபி ஸ்டைல் பிரியாணி பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்னதெல்லாம் போட்டிருக்காங்க? 2 பிரியாணி இலை. ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய்க்கு அப்புறம் நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இப்போ பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, சீரகம், சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம பஞ்சாபி பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். பெரிய வெங்காயம் போடவும் பெரிய அது வதக்க வேண்டும். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம், உள்ளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வெட்டலாம் வேண்டாம், நீங்கள் அப்படியே போட்டுருங்க. பச்சை மிளகா செடி இருந்தாலும் அதில் இருந்து பிடிங்கி அப்படியே போட்டுடலாம். அழுகுனியா உள்ளி இலை போட்டு நல்லா அடி பிடிக்கிற வரை கிண்டவும். இது புதினா நம்மளுக்கு இல்லாததுனால புதினா போடும். அதில் ஒரு பங்கு போடணும். தக்காளியா இத்தனை நாள் நல்லா சமைச்சிட்டு இன்னைக்கு நல்லா இல்லாமல் இருக்கட்டும். அவளை இதெல்லாம் போடுங்க. போடு. கைஸ் அதே மாதிரி இந்த சிக்கனை போடுறதுக்கு முன்னாடி சிக்கனை கொஞ்சம் எல்லா பொடியும் போட்டு, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லா பொடியும் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம மேக்னேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் போடணும். டேரெக்டாக போட்டக்கூடாது. பத்து நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. அப்படியே பக்கத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் பொரிக்கணும்னா ஒரு அடுப்பு சும்மா இருக்கும், ஒரு அடுப்பில் எல்லாம் பொரிச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிரியாணிக்கு பஞ்சாபி பிரியாணின்னு பேர் வைக்கலாம், சோம்பேறி பிரியாணின்னு பேர் வைக்கணும். நெய்யில இது பண்ணி போடலாமா? பிரியாணி எப்படி இருக்க போகுதுன்னு பிரியாணி நல்லா வந்துச்சு. இன்னைக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சாமி கோயிலுக்கு போக முடியாது. கேக்கல இருக்கு. ஓகே, நம்ம பஞ்சாப்ல இருக்க மக்களே, அதான் பஞ்சாபி பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்போ டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும். 2 மணியா? இருங்க வரேன். 13:16, அதாவது 1:30 மணி. 1:30 மணிக்கும் வெயில் வரமாட்டுக்கு, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும். இந்த இருக்க வெயில காஞ்சிட்டு இருக்காங்க. சபி 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 அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க மக்களே. சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டுலாம் வீட்டை சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க, ஏன்னா எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் மல்லித்தூளும் மல்லி இலையும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு பக்கத்தில் உங்களுக்கு சைட் டிஷ் ஏதாச்சும் பொரிக்கணும்னா நீங்கள் பொரிச்சுக்கலாம். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சிட்டிங்கன்னா போதும் மக்களே. சுவையான பஞ்சாபி ஸ்டைல் பிரியாணி உங்களுக்காக பஞ்சாப்ல இருந்து. 2 விசிலுக்கு வச்சுட்டு இங்கே 2 லூஸ் ஆடிட்டு இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் பண்ணலாம். கேமரா ஆரம்பியா? தனியா தான் ஆரம்பிங்களா? சரி, நாங்க 2 வாங்க. நீ வந்து போ கேமரா முன்னாடி.
ஏய், வலிக்குது. நீ எங்களை எடுக்காத போ, நீ அங்க போய் எடு. அங்க போய் எடு. அப்படியே ஒரு கையில இருந்து முட்டையை பிடிங்கிட்டு நீ அவன் லாஸ்டா இருக்கு. அவர் சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காருக்கா. இப்பயுமா பெப்பர் ஃப்ரை. கைஸ் லாஸ்டா நெய்ல கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் முந்திரி பருப்புலாம் போட்டு இதான் பிரியாணின்னு சொன்னாங்க. அம்மனாதான் சோறுனாங்க. பஞ்சாபி ஸ்டைல். கொஞ்ச நேரம் உள்ள பஞ்சாபி ஸ்டைல் பிரியாணி ரெடி மக்களாயே. மக்களே மணியை பார்த்தீங்கன்னா ஒரு 1:45 தான் ஆகுது. மத்தியானம் 1:45 தான். ஆனால் குளிருது. -13 இல்லை 13 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஜம்மு மலை. இங்கே நம்ம குளிரில் மத்தியானம் சமையல் வீட்டில் ஆக்கிட்டு மாடி மேலே உட்காந்து சாப்பிட்றோம். இல்லை மாப்பிள, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இந்த குளிருக்கு அப்படியே சுட சுட பிரியாணி போட்டு எடுத்து ஆஹா அடிப்பொலியான சொர்க்கம். ஸோ மக்களே, நீங்களும் மறக்காமல் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஃபுல் கட்டு கட்டிட்டு வரோம் என்னமாம்மா. அண்டில் தென் பை ஃப்ரம் அஸ். டாட்டா.